உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுமா? This is Dr. Shivpriya, senior consultant from Vasan Homeocare, Anna Nagar. First, இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன? பிரெயினுக்கு போற பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது அடைப்பு ஏற்படுறதுனாலயோ இல்ல அந்த பிளட் வெசல்ஸ் வெடிச்சிடுறதுனாலயோ பிரெயினுக்கு பிளட் சப்ளை ப்ராப்பரா இல்லாம ஹைபாக்சியா வந்து அதனால வர பிரச்சனை தான் நம்ம ஸ்ட்ரோக்னு சொல்றோம். இந்த ஸ்ட்ரோக்கை கண்டுபிடிக்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 1 hour தான் வந்து கோல்டன் பீரியட், ரெடி கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1 hourக்குள்ளே நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரோக்னால வர பல பிரச்சனைகளை நம்ம தடுக்க முடியும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஆக்ரோனிம் இருக்கு. அதுதான் வந்துட்டு பி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, பி ஃபார் பேலன்ஸ் இஷ்யூஸ். இப்போ பேஷண்ட் நம்ம எஞ்சி நிக்க சொல்றோம் அப்படின்னா அவங்களால நிக்க முடியாது, தடுமாறுவாங்க. அண்ட் இ ஃபார் ஐசைட் ப்ராப்ளம்ஸ், கண்ணு மங்களா தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பாதி தெரியுது ஒரு பாதி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஐசைட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அண்ட் எஃப் ஃபார் ஃபேஷியல் வீக்னஸ் ஆர் ஃபேஷியல் ட்ரூப்பிங், வாய் ஒரு பக்கமா கீழே ட்ரூப் ஆன மாதிரி தெரியுது, கண்ணு ஒரு பக்கமா ட்ரூப் ஆன மாதிரி தெரியுது, இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஏ ஃபார் ஆர்ம் வீக்னஸ், கையை அவங்க தூக்க சொன்னோம் அப்படின்னா அவங்களால லிஃப்ட் பண்ண முடியாது, ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து பயங்கர வீக் ஆயிடும். அண்ட் எஸ் ஃபார் ஸ்பீச் டிஃபிகல்ட்டி, பேச சொன்னோம் அப்படின்னா அவங்களால ஃப்ரீயா பேச முடியாது, வாயில வார்த்தைகள்லாம் வந்து தொடர ஆரம்பிச்சிடும். அண்ட் டி ஃபார் டைம் டு கால் த பிசிஷியன், அதாவது இதெல்லாம் இருக்குதுன்னா ஸ்ட்ரோக் தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க கண்டிப்பா பிசிஷியனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. பாய்.